எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன ஒரு வீடியோன்னா மன்னிப்பு கோருகின்ற ஒரு வீடியோ. என்னத்துக்கான மன்னிப்புன்னு நீங்கள் கேட்கலாம். உண்மையிலே இந்த மன்னிப்பு என்ன காரணம்னா, கடந்த ஒரு 2 மாதமாக நாங்கள் எங்கள் கடைக்கு வருகின்ற வாடிக்கையாளரை எங்களோட மனப்பூர்வமாக திருப்தியாக கவனிக்க இல்லைன்ற ஒரு எங்களுக்கு ஒரு மன கஷ்டம் இருந்து கொண்டிருந்தது. இது யாழ்ப்பாண கடையிலையும் சரி, கிளிநொச்சி கடையிலையும் சரி இந்த ஒரு பிரச்சனையும் இருந்தது. இதுக்கான முக்கியமான காரணம் சிலருக்கு தெரியும், பலருக்கு தெரியாது. நியூஸ்ல எல்லாம் வந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்கள். என்னென்னா, யாழ்ப்பாணத்தில் ஒரு பிரபல்ய நகைக்கடையில் ஒரு 10 கோடி 11 கோடி பெறுமதியான நகையில் அந்த கடையில் வேலை செஞ்ச ஊழியர் பெண் ஊழியர் அதை களவெடுத்து கொண்டு போனதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பிரச்சனையால் நாங்கள் கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்ஸு, சிஐடி ஆஃபீஸ், கொழும்புன்னு சொல்லி எல்லா இடமும் ஓடி திரிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் கடையில் வேலை செய்கிற ஊழியர்கள் எல்லோரும் போலீஸில் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஒன்று ஏற்பட்டது. அதை விட போலீஸ் இங்கே கடையில் எங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லாம் இருந்ததால் எங்களால் எங்களை தேடி வருகின்ற வாடிக்கையாளரை திருப்தியாக கவனிக்க இல்லாமல் போயிடும். இப்போ உங்களுக்கு இந்த களவை பற்றி தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னென்னா, இவ்வளவு கோடி பெறுமதியான நகை போகும் வரைக்கும் நீங்கள் என்ன செய்தனீங்கன்ற ஒரு கேள்வி ஒன்று கேட்டவை. அதுக்கான உண்மையான காரணம் என்னென்னா, இதுக்கான மெயின் பிரச்சனையை நம்பிக்கை. இப்போ நாங்கள் அந்த பெண் ஊழியர்கிட்ட ஸ்டொக்கை மெயின்டைன் பண்ணுற ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுத்துருந்தாங்க. அவர் ஒரு மிக சிறப்பாக அவர் வேலை செஞ்ச காலத்தில் எங்களுக்கு ஒரு சிறப்பாக வேலை செஞ்ச மாதிரியான ஒரு கண்ணோட்டம் இருந்ததால் நாங்கள் அந்த பொறுப்பை அவரிடம் ஒப்படைச்சிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு நகைக்கடையில் கூடுதலாக எண்ணிக்கை அடிப்படையில் தான் நகைகளை வச்சிருக்கிறோம். வருடாந்தம்தான் மொத்த நிறை ஒரு வருடாந்த செக்கப் பண்ணிக்கு தான் அந்த மொத்த நிறுவையை நாங்கள் செக் பண்ணுறது வழக்கம். அப்போ அந்த அடிப்படையில் அந்த பெண் ஊழியர் என்ன செய்திருக்கிறாண்டா, அந்த களவாடிய பெண் ஊழியர் என்ன செய்திருக்கிறாண்டா, ஒரு சிறிய நிறை இருக்கக்கூடிய ஒரு பொருளை எங்களிடமே வாங்கி சென்று அதை திருப்பி கொண்டு வச்சு அதுக்கான டேக்கை மாற்றி ஒரு பெரிய ஒரு வெயிட்டான பொருளை எடுத்து செய்கிற மாதிரி தான் இந்த அவனுடைய களவு பேட்டர்ன் போய் கொண்டு வந்திருக்கு. அந்த சூழ்நிலையால் எங்களால் அதை கண்டுபிடிக்க இல்லாது. ஏன்னா நாங்கள் அந்த எண்ணிக்கையை பார்க்கும்போது சரியாக இருக்கும், ஆனால் நிறை வித்தியாசமாக இருக்கும். ஒரு 10 பவுனுக்கு பதிலாக 1/4 பவுன் இருக்கும். இப்போ 1/4 பவுனை கொண்டு வந்து வச்சுட்டு 10 பவுன், அதுவும் எங்கட கடையிலேயே இருக்கக்கூடிய ஒரு நகையைத்தான் அவள் கொள்முதல் செய்து போட்டு அதுக்கு ஒரு 2 நாளைக்கு பிறகு அதை மாற்றி வைக்கிற மாதிரியான ஒரு பேட்டர்னில் களவெடுத்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு 7-8 ஊழியர்கள் இருந்தாலும் அந்த அவாவுடைய களவு எங்களுக்கு பிடிபடையில்லை என்ற காரணத்தால் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பலவீனமாக போச்சு. உங்களுக்கே தெரியும் தானே, நம்ம வரலாறுலேயே நம்பிக்கை துரோகங்கள் நாங்கள் நிறைய எதிர்கொண்டிருக்கிறோம். நம் முன்னோர்களும் நிறைய எதிர்கொண்டிருக்கிறார்கள். நம்ம யாரை கூடுதலாக நம்புகிறோமோ அவையெல்லாம் எங்களை ஏமாத்துறது. அப்போ அந்த நகைக்கடைக்கு கட்டாயம் ஒரு நம்பிக்கை தன்மையான ஆட்கள் எங்களுக்கு முக்கியமாக இருக்கிறது. அந்த நம்பிக்கையில் நானும் கிளஞ்சி கடையில் நிற்பேன், யாழ்ப்பாண கடைக்கு போகிறது, அப்படி மாறி மாறி நிற்கிறதுல இங்கே நிற்கிற ஊழியர்கள்லாம் ஒரு பொறுப்பு மிக்க ஊழியர்களாக இருந்தமையால் என்னால் அதை சரிவர பார்த்து கொள்ள இயலாது. அதான் நம்ம நிறைய பேர் கேட்குற கேள்வி, பொஸ் என்ன இவ்வளோ பிரச்சனை நடக்கும் மட்டும் என்ன செய்து கொண்டிருந்தார், பெண் ஊழியர் என்றபடியாக அதை கண்டுகொள்ளாமல் விட்டாரா, அப்படி இப்படின்னு ஏகப்பட்டது. அதுக்காண்டி நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோ கிட்டமட்டமான ஒரு பெறுமதியான நகைகள் களவு போயிருக்கு. அதுக்கு அதில் இப்போதைய பெறுமதி, சந்தை பெறுமதி கிட்டத்தட்ட 12-13 கோடி ரூபா பெறுமதியாக இருக்குது. அப்போ அந்த நகையில் நாங்கள் இழந்திருக்கிறோம். அதுக்கு பிறகு நாங்கள் இது சம்பந்தமாக நாங்கள் போகாத போலீஸ் இல்லை, போகாத சிஐடி ஆஃபீஸ் இல்லை, எங்களுக்கு நீதி கேட்டு நாங்கள் எல்லா இடமும் இதை பற்றின ஒரு பிரச்சனைக்காக ஓடிக்கொண்டு இருக்கிறோம். விஷயம் என்றால் நாங்கள் எவ்வளவோ கம்ப்ளைண்ட்ஸ், எவ்வளவோ ப்ராப்பரான ஒரு பெண் ஊழியர் என்றபடியாக நாங்கள் போலீஸை அழைக்காமல் எந்தவித ஒரு கேள்வியோ எந்தவித ஒரு பிரச்சனையோ செய்யலை. நாங்கள் அந்த பெண் ஊழியர் தான் அந்த களவு எடுத்தது, வீடியோ கேமரா அவள் அந்த கையெழுத்தெல்லாம் போட்டு பொய்யாக எல்லாத்தையும் வெட்டி மாற்றி எல்லாம் நிறைய விஷயங்கள் செய்திருக்கிறோம். அதுக்கான ப்ரூஃப் அவள் அந்த களவை ஒத்துக்கொண்ட வீடியோ எல்லாமே ஒரு போலீஸை கூப்பிட்டு தான் நாங்கள் இந்த விஷயத்தை செய்து. நாங்கள் அப்படி செய்தும் இந்த அந்த இந்த கேஸை கொண்டு போன விதம் பிரச்சனையாயிட்டுது. இப்போ எல்லாருக்கும் தெரியும், நீங்களே சொல்லுவீங்க,
இப்போ நாங்கள் களவு கொடுத்த நாங்கள் 10-12 கோடி ரூபா களவு கொடுத்த நாங்கள் மேலும் 2-3 கோடி செலவழிக்கிறதுக்கு யோசிப்போம். இதே வந்து களவெடுத்தவர்கள் வந்து 10-12 கோடி ரூபா பெறுமதியான நகைகளை களவெடுக்க வந்து அவையில் ஒரு 5 கோடி ரூபா செலவழித்தா கூட இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு 5 கோடி ரூபா செலவழித்தாலும் 7 கோடி ரூபா மிச்சம் பெறும் என்ற மாதிரியான ஒரு ரீதியில் வந்து ஒரு எல்லா இடமும் பணம் செலவழித்து அவர் மட்டும் இல்லை அந்த நகைகளை வாங்கினவர் இந்த களவெடுத்த நகைகள் கட்டாயம் வந்து வேறொரு கடையில் விற்றுருக்கணும், ஏதோ ஒரு நகை கடையில். ஏனென்னா இதை வந்து காசாக்குறதுக்கு நகைக்கடையோ அடகு கடையோ தவிர வேறு எங்கேயுமே வந்து இதை காசாக்க இயலாது. கூடுதலாக இப்போ நாங்கள் விசாரித்ததில் சில நகைக்கடையிலையும் பிரபலிய நகைக்கடையிலையும் சில அடகு கடையிலையும் அந்த பொருள்கள் வந்து அடகு வச்சதுக்கு விற்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாங்கள் போலீஸுக்கு தெரிவித்து அந்த நகைகளை மீட்கிறதுக்கு ஏற்பாடு செய்தும் எங்களுக்கு அந்த அளவில் ஒரு பெரிய அளவிலான நகைகள் மீட்கப்பட இல்லை. அதன் காரணத்தால் நாங்கள் என்ன செய்த நாங்கள் கொழும்பு போய் சிஐடி ஆஃபீஸ், டிஐஜி ஆஃபீஸ், கேகேஎஸில் இருக்கிற எஸ்டிஐஜி ஆஃபீஸ், இங்கே மணிக்கூடு கோபுரத்தில் இருக்கிற எஸ்எஸ்ஐபி ஆஃபீஸ், அந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த கேஸை வந்து அடுத்த கட்டம் நகர்றதுக்கும் எங்களுக்கான ஒரு 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 நீதியை பெறுறதுக்கு நாங்கள் ஓடி திரிஞ்சு கொண்டிருந்த சூழ்நிலையால் எங்களால் வந்து எங்களோட வாடிக்கையாளரை கவனிக்க இல்லாமல் போயிட்டுது. இனி நடந்துட்டுது. இனி வந்து கோர்ட்ஸில் வழக்கு போய் கொண்டிருக்குது. நாம் தானே எவ்வளவோ பிரச்சனைகளை சந்தித்து எவ்வளவோ சொத்துக்களை அழிஞ்சி இழந்து தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். உங்களுக்கே தெரியும், 90ஆம் ஆண்டு தீப்பகுதி, இப்போ நாங்கள் மண்குமான் என்ற காரணத்தால் வந்து 90ஆம் ஆண்டில் தீப்பகுதி இடம்பெயர்வு, தீப்பகுதியிலேருந்து இடம்பெயர்ந்து வந்து யாழ்ப்பாணத்தில் இருந்து பிஸ்னஸ் செய்து கொண்டிருந்த காலத்தில் வந்து 95 போர் இடம்பெயர்வு. 95 இடம்பெயர்வில் வந்து நாங்கள் இப்படியே போய் கிளிநொச்சியிலேருந்து கிளிநொச்சியிலேருந்து இடம்பெயர்ந்து மாங்குளம், வவுனியா, பிறகு கொழும்பு, அதுக்கப்புறம் இந்தியா, பிறகு வெளிநாடுகளில் போய் படித்து உழைச்சி வந்து திருப்பி எங்களோட சொந்த ஊரில் வந்து எங்களோட தொழிலை செய்கிறதுக்கு ஒரு ஆசையோடு செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே வந்து சில சூழ்நிலையில் எங்களை வந்து கொஞ்சம் பின்தங்க வைக்குது. ஆனாலும் நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். ஓகே, நடந்தது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் இந்தியாவில் வெளிநாட்டில் படிக்கிற காலங்களில் நாங்கள் பார்ட் டைமாக நிறைய வேலைகள் செய்துருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோல் சைட்டில், ரெஸ்டாரண்ட்டில், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியான ஐடி சம்மந்தமான ஃபீல்டுகள் எல்லாம் வந்து பார்ட் டைமாக நான் வேலை செஞ்சுருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த வெளிநாட்டு குளிர்வல், எங்களோட வெளிநாட்டு மக்களின் கஷ்டம் துன்பம் எல்லாமே நாங்கள் கண்டறிஞ்சு வந்துடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் என்னென்ன வேலைகள் எல்லாமே நாங்கள் செய்திருக்கிறோம். இப்போ இங்கே இருக்கிற யூத்ஸை விட நாங்கள் எங்களுடைய 18, 20, 25 வயசுகளில் நாங்கள் பல கடினமான வேலைகளை செய்து தான் இந்த அளவுக்கு நாங்கள் இந்த இடத்துக்கு முன்னேறி வந்திருக்கிறோம். அதுவும் தாய்நாட்டில் கட்டாயம் நாங்கள் பிஸ்னஸ் செய்து நம்ம அப்பா வாழ்ந்த மண்ணில் நாங்கள் ஜெயித்து காட்டணும்னு இந்த இடத்த நாங்கள் நோக்கி பயணித்து வந்து இந்த பிஸ்னஸை நாங்கள் கொண்டு இயக்கி கொண்டிருக்கிறோம். அதால் எப்படி நாங்கள் தோல்வி அடைய மாட்டோம். நாங்கள் அடுத்த கட்டம் என்ன செய்து முன்னேறுவோம், அடுத்த கட்டம் எப்படி நாங்கள் முன்னேறி வாரதுன்றதை யோசிப்போம். இதோடு நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது என்றதை வந்து எங்களுடைய நலன் விரும்பிகள், எங்களுடைய நண்பர்கள், எங்களுடைய வாடிக்கையாளர் பலர் வந்து எங்களை தேர்த்தி கொண்டிருக்கணும். ஸோ அந்த ரீதியில் நாங்கள் திருப்பியும் வருவோம் என்ற ஒரு நம்பிக்கையில் திருப்பியும் உங்களை வந்து நாங்கள் ஒரு நல்ல ஒரு நிறைவாக உங்களை வரவேற்று நல்ல ஒரு பொருட்களோட புது நகைகளோடு உங்களை சந்திப்போம்ன்றதை சொல்கிறோம். இந்த வீடியோவில் பார்த்ததில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சஜஷன்ஸ், இப்போ என்னுடைய கேஸை பொறுத்த வரைக்கும் ஏன் இந்த கேஸ் எவ்வளோ தூரம் வெற்றியாக செயல்பட இயலாமல் இருக்குது, நீங்கள் இப்படியெல்லாம் ஓடி திரிய வேண்டி இருக்குதுன்றதுக்கு காரணத்தால் ஏதாவது சஜஷன்ஸ், அட்வைஸ் எதுவும் பண்ணுன்னா கூட ஃபீல் ஃப்ரீ. நீங்கள் எப்போவுமே எனக்கு ஏதாவது ஒரு விஷயங்களை எனக்கு தெரியப்படுத்தலாம். நன்றி. மீண்டும் பெரிய அளவில் நாங்கள் சாதிப்போம்ன்றதை சொல்லி வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறோம்.